I wish to inform Parliament that I have HNB Finance நிலையான வாய்ப்பு. இப்போது 60 மாத நிலையான வாய்ப்புகளுக்கு 14% கவர்ச்சிகரமான வட்டி. அரசியலமைப்பின் 121(1) உறுப்புரிமைக்கு அமைய உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ள பாராளுமன்ற ஓய்வூதியத்தை நீக்குதல் சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் எனக்கு கிடைத்துள்ளது என்பதை இந்த சபைக்கு அறிவிக்கின்றேன். இந்த சட்டமூலம் முழுமையாகவும் அல்லது அதன் எந்த ஒரு ஏற்பாடும் அரசியலமைப்போடு முரண்படவில்லை. சட்டமூலத்தை பாராளுமன்றத்தின் சாதாரண பெரும்பான்மையொன்றின் மூலம் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை இன்றைய கூட்ட நடவடிக்கைகள் தொடர்பான அதிகார சபையின் அறிக்கையில் பதிப்பிட வேண்டும் எனவும் அறிவிக்கின்றேன். to be printed in the official report of the today's proceedings. இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் எதனை கூறியுள்ளது? நாம் மக்கள் ஆணையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மக்கள் ஆணையில் கூறப்பட்டதை இன்று உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. நாட்டு மக்களின் வசதிக்காக உயர்நீதிமன்றத்தில் 2 மேற்கோள்களை சுட்டிக்காட்டுகின்றேன். 5 மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு சென்றனர். The petitioner sought to argue that the government has arbitrarily brought this place to legislation to punish its opponents. விருத்தவாதியின் தண்டுவம் கரான். எதிரிகளை தண்டிக்க உயர்நீதிமன்றம் என்ன கூறுகின்றது? அக்ரமிஷகாரத்துமா. However, as pointed out by the learned additional solicitor general, we observe that the impugned legislative initiative is not arbitrary. ඒක එහෙම එකක් නෙවෙයි කියනවා. அது அவ்வாறானது இல்லை என்று கூறுகின்றனர். சரியா? நாம் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் மக்களிடம் கூறிய விடயங்களை தான் முன்வைத்துள்ளோம். அது சட்டமாக வேண்டும் என்று கூறப்படுகிறது. பின்னர் மக்களின் ஆணையுடன் ஆட்சி அமைத்ததை கூறியுள்ளோம். எவ்வாறாயினும் உயர்நீதிமன்றம் என்ன கூறுகின்றது? இறுதியாக நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று கூறுகின்றது. ஏற்றுக்கொள்வது மாத்திரமன்றி சாதாரண பெரும்பான்மையுடன் பாராளுமன்றத்தில் இதனை நீக்க முடியும் என சபாநாயகர் என்ற சபையில் குறிப்பிட்டார். மக்கள் ஆணையின் அபிலாஷையை நிறைவேற்றியதொரு தினமே இன்றைய தினம் என இந்த நாட்டு மக்களுக்கு நாம் கூறுகின்றோம்.